இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நல்லதா? இந்த ஏர் ஃப்ரையர்ல நம்ம சமைக்கலாமா? முதல்ல ஏர் ஃப்ரையருங்கிறது ஒரு ஃப்ரையரே இல்லை. அது ஒரு ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அவன். எண்ணெயில பொரிக்காம எல்லா பக்கம் இருந்தும் சூடான காத்து பயங்கர வேகமா சர்க்குலேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமோ அது வந்து இந்த ஏர் ஃப்ரையர்லயும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எண்ணெயில பொரிக்கிறது கெட்டது, ஏர் ஃப்ரையர்ல பொரிக்கிறது நல்லது அப்படின்னு தான் இதை அட்வொகேட் பண்றோம். எண்ணெயில பொரிக்கிறனால உருவாக்கக்கூடிய கெமிக்கல்கள் ஆக்ரிலமைட். அப்புறம் ரெண்டாவது அதிக கலோரிஸ் சொன்னோம். இதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கா பாக்குறோம். இருக்கிறதுலேயே ஏர் ஃப்ரையர்ல தான் ஆக்ரிலமைட் கண்டென்ட் வந்து அதிகமா உருவாகி இருக்கு. ரெண்டாவது கலோரிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா பாத்துருவாங்க. நீங்க எண்ணெயில பொரிச்சா 30% கிட்ட கலோரிஸ் கட் டவுன் ஆகுது. ஸோ அந்த வகையில் ஓகே. நீங்கள் எண்ணெயில் பொறுத்து சாப்பிட்டா கூட சீக்கிரமாக வந்து பசி நிறைவு வந்துடும், சாட்டிட்டி. ஆனால் இந்த ஆயில் கம்மியாக போட்டு இந்த ஏர் ஃப்ரைல சமைக்கும் போது வெறும் மாவுச்சத்தோ இல்லை மற்ற அந்த ப்ரோட்டீன் சத்தா இருக்கும். ஸோ ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது, அந்த மன நிறைவு சீக்கிரம் வராது. ஆனால் நீங்கள் பசி வந்து ஒன்றும் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராமுக்கு பதிலாக 200 கிராம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எண்ணெயில் பொறுத்ததை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே கலோரி உள்ள போயிருக்கோம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இது சூப்பர் டூப்பர் அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது.